திருப்பூரில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 18வது மக்களவைத் தேர்தல் இந்த நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தலாக இருக்கப் போகிறது என்று கூறினார். மேலும் பேசிய அவர், பாஜகவை பொறுத்தவரை இந்த தேர்தல் மிகப்பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் வாக்குப்பெட்டிகளை துணை ராணுவ படையினர் மற்றும் சிறப்பு அதிரடி படையினர் முன்னிலையில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் அங்கு மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அறைகளில் வைத்து சீலிடப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதால் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 160 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 6 உயர்கோபுரங்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் 160க்கும் மேற்பட்ட போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் கல்லூரி வளாகம் சுற்றிலும் காவல்துறை கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல திரைப்பட கதாநாயகி சம்யுக்தா மேனன் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் தரிசனத்திற்கு பின் ஆலய ரங்கநாத மண்டபத்தில் வேத பண்டிதர்கள் வேத ஆசீர்வாதம் வழங்கினர். பின்னர் கோவில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதம் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். தரிசனத்திற்கு பின்னர் கோவிலுக்கு வெளியே வந்த நடிகையிடம் பலரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் கடந்த ஆண்டு தொடர்ந்து பருவமழை பெய்ததால் வடகரை பகுதியில் உள்ள கண்மாய்கள் அனைத்திலும் நீர் நிரம்பிய நிலையில் முதல் போக சாகுபடியின் போது அதிகம் பெய்த மழையால் நீர் தேவை குறைந்தது. இந்நிலையில் கண்மாய்களில் இருக்கும் நீர் இருப்பை பயன்படுத்தியும் கிணற்று நீரை பயன்படுத்தியும் பெரியகுளம், தென்கரை, வடகரை, கீழே உள்ளிட்ட பகுதியில் உள்ள 5000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களில் விவசாயிகள் கோடை சாகுபடியான 2ஆம் போக நெல் சாகுபடி செய்வதற்கான உழவு பணிகள் முடிவடைந்த நிலையில் நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் தொடர்ந்து கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் இந்த ஆண்டு 2ஆம் போக கோடை சாகுபடியில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நெல் நடவு பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியின் 6 சட்டமன்ற தொகுதியின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மயிலாடுதுறை அருகே மன்னம்பந்தலில் உள்ள வாக்கு எண்ணும் மையமான ஏபிசி கல்லூரியில் சட்டமன்ற தொகுதி வாரியாக தனித்தனியாக காப்பறையில் வைக்கப்பட்டு தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு 300 வெப் கேமராக்கள் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையம் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.